சுட்டானா, தோசை சுட்டானா, பாகிஸ்தான் தீவிரவாதியை சுட்டானா விஜயகாந்த். பக்கா பிளான். அவன் கட்சி ஆரம்பிக்க போறான்னு அர்த்தம். கமலஹாசன் பாகிஸ்தான் தீவிரவாதி விஸ்வரூபம் படத்துல சுட்டானா, பக்கா பிளான் கட்சி ஆரம்பிக்க போறான். இந்த பையன் இவன் ஒரு படம் நடிச்சான், இந்த விஜய். அது என்ன ஒரு படம், அதுலயும் பாகிஸ்தான் தீவிரவாதியை சுட்டான். நிறைய படத்துல நடிச்சான், வச்சுக்கோ. பாகிஸ்தான் தீவிரவாதியை சுட்டானா, சுட்டான். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அரசியல்? இது சூட்சும அரசியல். அடுத்ததாக காத்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக அடுத்தடுத்த திட்டம் இருக்கு. அடுத்து ஒருத்தன் பாகிஸ்தான் தீவிரவாதியை சுட்டிருக்கான். அமரன் படத்துல, அமரன்கிற படத்துல பக்கா பிளான். இப்ப என்ன பிரச்சனைனா, சீமானுக்கும் முன்னாடி இந்த அரசியல் எவனுக்குமே புரியல. சீமான் தம்பிகளும் வந்த பிறகு இந்த சூட்சுமம் புரிஞ்சிருச்சு. ஏன் இவன் கட்சி ஆரம்பிக்கிறான்? தமிழர் இடத்தில் இருக்கிற பிரச்சனையை இவன் பேசுவானா? விஜய் பேசுவானா? எனக்கு முன்னாடி பேசல என் தம்பி நான் பேசுறானா? காடுவளம் பறிபோகுதுன்னு பேசுறானா? கனிமவளம் பறிபோகுதுன்னு பேசுறானா? நீர்வளம் பறிபோகுதுன்னு பேசுறானா? மொழி பண்பாடு சிதையுதுன்னு பேசுறானா? பேசல. ஏன்? ஸ்கிரிப்ட்ல இல்ல. விஜயோட ஸ்கிரிப்ட்ல இல்ல. அது பேச மாட்டான். அவன் என்ன பேசணும்? எந்த ஊருக்கு போனாலும் யாரோ டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குல்ல, இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்வித்தாளை தயாரிக்கிறவன் விஜய்க்கு எழுதி கொடுக்கறான் போல. பாண்டிச்சேரிக்கு போனா பாண்டிச்சேரியோட பெருமை மிக்க புலவர் யார் என்றால் பாரதிதாசங்கிறான். சேலத்துக்கு வந்தா சேலத்தோட பெருமை என்னவென்றால் மாங்காய்ங்கிறான். ஈரோட்டுக்கு போனா ஈரோட்டின் பெருமை என்னவென்றால் மஞ்சள்ங்கிறான். டே மஞ்சமாக்கா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலாடா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாட்டுல? ஏ கொள்கைடா இல்லையா? கொள்கை என்ன? காடுவளம் கனிமவளம் பறிபோகுது. இதை எடுத்து பேச ஒருத்தரும் இல்ல. தொடர்ந்து நடிகன் கட்சி கட்டிட்டே வரான். இந்த கூத்தாடி கூட்டம், இந்த கூத்தாடிகள் பின்னாடி ஓடுறான்.